இன்டர்நெட்ல நாம தேடி போகும்போது சில சமயம் சம்பந்தமே இல்லாம எதையாவது பார்த்து என்னடா இது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நாம அப்படிதான் ரொம்ப விசித்திரமான ஒரு யூடியூப் சேனலை பத்தி பார்க்க போறோம். அதோட கணக்க பாத்தீங்கன்னா தலைய சுத்திடும். வாங்க, அது என்ன மர்மம்னு நாம சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். இந்த மர்மத்தோட முதல் துப்பு என்னன்னா, இந்த சேனல்ல இருக்கிற வீடியோக்களோட எண்ணிக்கை தான். 1, 2 இல்ல, மொத்தம் 125 வீடியோக்கள். ஒரு சேனல் நடத்துறவங்களுக்கு நல்லாவே தெரியும் இவ்ளோ வீடியோக்கள் போடுறதுக்கு பின்னாடி எவ்ளோ பெரிய உழைப்பு இருக்குன்னு. அப்போ 125 வீடியோக்கள் இருக்குன்னா கண்டிப்பா ஆயிரக்கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். இந்த சேனலுக்கு இருக்கிறது வெறும் 65 சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும்தான். இங்கதான் இந்த கதையில முதல் முறையா நமக்கு ஒரு சந்தேகம் வருது. சரி, பரவாயில்ல, 65 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்களே, அவங்களாவது இந்த வீடியோக்களை பாப்பாங்களான்னு கேட்டா அதுவும் இல்ல. நிறைய வீடியோக்களுக்கு வியூஸே கிடையாது, 0. யோசிச்சு பாருங்க, 125 வீடியோ, 65 சப்ஸ்கிரைபர்ஸ், ஆனா பாக்குறதுக்கு ஆள் இல்ல. இதுதாங்க இந்த புதரோட உச்ச கட்டமே. இந்த நம்பர்ஸ் ஒன்னோட ஒன்னு சுத்தமா பொருந்தல. அப்போ இங்க நிஜமா என்னதான் நடக்குது? யாரோ சும்மா பொழுதுபோக்குக்காக இத பண்றாங்களா, இல்ல நம்ம கண்ணுக்கு தெரியாத வேற ஏதாச்சும் காரணம் இருக்கா? வாங்க இந்த மர்மத்துக்குள்ள இன்னும் ஆழமா போய் பதில தேடலாம். சரி, நம்மளோட விசாரணைய ஆரம்பிக்கலாம். இந்த மொத்த புதிரோட மையப்புள்ளி வேணுவின் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் தான். இந்த சேனலோட விவரங்களை பாத்தீங்கன்னா இந்த முரண்பாடு இன்னும் பளிச்சுன்னு தெரியும். 125 வீடியோக்கள் அப்லோட் பண்ணிருக்காங்க, ஆனா சப்ஸ்கிரைபர்ஸ் வெறும் 65 பேர் தான். அதுலயும் முக்காவாசி வீடியோக்களுக்கு வியூஸே இல்ல. இவ்ளோ உழைப்புக்கும் கிடைச்ச ரிசல்ட்டுக்கும் நடுவுல இருக்கிற இந்த பெரிய கேப் தான் நம்மள யோசிக்க வைக்குது. இப்போ நாம ஒரு டிடெக்டிவ் வேலையில இறங்க போறோம். இந்த சேனல்ல இருக்கிற ஒவ்வொரு வீடியோவோட தலைப்பும் அதோட உள்ளடக்கமும் நமக்கு என்ன சொல்ல வருது? வாங்க இந்த தடயங்களை வச்சு உண்மையை கண்டுபிடிக்கலாம். நம்மளோட முதல் க்ளூ இந்த வீடியோக்களோட தலைப்புல தான் ஒளிஞ்சிருக்கு. பொதுவா யூடியூப் வீடியோக்களுக்கு மக்கள் எதை தேடுவாங்களோ அத சம்பந்தமா தானே தலைப்பு வைப்பாங்க. ஆனா இங்க தலைப்புகளை பார்த்தா யாராலையும் தேடி கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப விசித்திரமா இருக்கு. உதாரணத்துக்கு, ஒரு வீடியோவோட தலைப்பு 14th April 2026. நீங்களே யோசிச்சு பாருங்க, யாராவது யூடியூப்ல போய் இப்படி ஒரு தேதியை போட்டு தேடுவாங்களா? எப்படி முதலீடு செய்வது, இல்லனா சிறந்த இன்சூரன்ஸ் திட்டம் அப்படின்னு தானே தேடுவாங்க. இந்த தலைப்பு வேணும்னே தேடல்ல இருந்து மறைக்கிற மாதிரி தெரியல. இன்னொரு உதாரணம் பாருங்க, சாங் ஆஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ். இது என்ன பாட்டு? எந்த இன்சூரன்ஸ் பத்தினது? யாருக்காக? பாக்குறவங்களை ஈர்க்கக்கூடிய எந்த ஒரு முக்கியமான தகவலும் இந்த தலைப்புல இல்லவே இல்ல. இதோ பாருங்க, தீ காப்பீடுன்னு தமிழ்ல ஒரு தலைப்பு. இது ஒரு குறிப்பிட்ட மொழி பேசுறவங்கள மட்டும்தான் டார்கெட் பண்ணுது. அப்போ இந்த தலைப்புகள் எல்லாமே பார்வையாளர்களை கவர்றதுக்காக இல்ல, அவங்கள தவிர்க்கிறதுக்காக வைக்கப்பட்ட மாதிரி தான் இருக்கு. இப்போ நம்மளோட 2வது துப்புக்கு வருவோம். அதாவது என்கேஜ்மெண்ட். எந்த வியூஸும் இல்ல, எந்த வருமானமும் இல்ல. அப்படி இருக்கும்போது வேணும் ஏன் தொடர்ந்து இவ்ளோ வீடியோக்களை போட்டுக்கிட்டே இருக்கணும்? இதுக்கு பின்னாடி என்ன நோக்கமா இருக்கும்? இந்த சார்ட் நம்ம மர்மத்தை ஒரே படத்துல காட்டுது. ஒரு பக்கம் 125 வீடியோக்கள்னு ஒரு மலைப்பான உழைப்பு, இன்னொரு பக்கம் பார்வையாளர்களோட ஈடுபாடு கிட்டத்தட்ட 0. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற இந்த பெரிய பள்ளம்தான் இந்த கதையோட மைய புதிரே. இதுவரைக்கும் நாம பார்த்த தடயங்கள் எல்லாம் புதிரை இன்னும் அதிகமாக்குச்சே தவிர எந்த பதிலையும் கொடுக்கல. ஆனா பழைய வீடியோக்கள்ல நாம கவனிக்க தவறின ஒரு சின்ன விஷயம் இந்த முழு மர்மத்தையும் உடைக்க போகுது. அந்த திருப்புமுனைக்கு தயாராகுங்க. இதுதான். பழைய வீடியோக்களோட தலைப்புகள்ல இருந்த இந்த ஃபோன் நம்பர்ஸும் கூடவே இருந்த வாட்ஸ்அப் API அப்படிங்கிற வார்த்தையும் தான். இதுதான் நமக்கு கிடைச்ச அந்த ஆஹா மொமெண்ட். ஏபிஐனா சிம்பிளா சொல்லணும்னா 2 சாஃப்ட்வேர் ஒன்னோட ஒன்னு பேசிக்கிறதுக்கு உதவுற ஒரு பாலம் மாதிரி. இங்க வாட்ஸ்அப் ஏபிஐ மூலமா ஒரு பிசினஸ் அவங்க கஸ்டமர்ஸ்க்கு வாட்ஸ்அப் வழியா ஆட்டோமேட்டிக்கா தகவல்களை அனுப்ப முடியும். இது ஒரு தனிப்பட்ட தகவல் தொடர்புக்கான சாதனம். இப்போ எல்லா பீஸும் ஒன்னா சேர ஆரம்பிக்குது பாருங்க. வேணுவோட சேனல் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு பப்ளிக் யூடியூப் சேனலே கிடையாது. அது ஒரு பிரைவேட் கஸ்டமர் சர்வீஸ் டூல் மாதிரி. அதோட வேலை செய்யற விதம் எப்படின்னா, முதல்ல ஒரு கஸ்டமர் வேணு கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாரு. 2வது, வேணு அந்த கேள்விக்குனே ஒரு வீடியோ ரெடி பண்றாரு. 3வதா, அந்த வீடியோவை யூடியூப்ல ஒரு மாதிரி டைட்டில் வச்சு அப்லோட் பண்றாரு. கடைசியா அந்த வீடியோவோட லிங்கை மட்டும் நேரடியா வாட்ஸ்அப்ல அந்த கஸ்டமருக்கு அனுப்பிடுறாரு. அவ்வளவுதான் விஷயம். இந்த புது புரிதலோட பார்க்கும்போது நாம வெற்றின்னு எதை நினைக்கிறோங்கிறதே மாறுது. வேணுவோட நோக்கம் வைரல் ஆகிறதில்ல. அப்போ அவரோட வெற்றிக்கு என்ன அளவுகோல்?
இங்கதான் முழு படமும் நமக்கு தெளிவாகுது. நம்ம யூடியூப் வெற்றிய வியூஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், விளம்பர வருமானம்னு அளவிடுறோம். ஆனா வேணுவோட வெற்றிங்கிறது ஒரு கஸ்டமரோட பிரச்சனைய தீர்க்கிறது, ஒருத்தருக்கு புரிய வைக்கிறது, தனிப்பட்ட சேவைய கொடுக்கறது. அவரோட உலகம் முற்றிலும் வேற. இப்போ அந்த பழைய தடயங்களை மறுபடியும் யோசிச்சு பாருங்க. தேட முடியாத தலைப்புகள், ஏன்னா அது ஒரு தனிப்பட்ட கஸ்டமருக்கானது. குறைஞ்ச வியூஸ், ஏன்னா அந்த ஒரு கஸ்டமர் பார்த்தா மட்டும் போதும். அதிகமான வீடியோக்கள், ஏன்னா அது அதிக கஸ்டமர் இன்டராக்ஷன்ஸ காட்டுது. இப்ப எல்லாம் சரியா பொருந்தது காத்தீங்களா? வேணுவோட கதை ஒரு தனிப்பட்ட உதாரணம் மட்டுமில்ல. யூடியூப் மாதிரி பொதுவா நாம பாக்குற தளங்கள் நமக்கு தெரியாம எப்படியெல்லாம் பயன்படுத்தப்படுதுங்கிற ஒரு பெரிய உண்மைய இது நமக்கு காட்டுது. ஆஹா, நாம ஒரு ஃபெயிலியர் யூடியூப் சேனல்னு நினைச்சது உண்மையில ரொம்ப திறமையா செயல்படுற ஒரு பிரைவேட் வீடியோ லைப்ரரி மற்றும் கஸ்டமர் சர்வீஸ் டூல். இதுதான் நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம். இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இன்டர்நெட்ல வெற்றிங்கிறது எப்போதுமே ஊருக்கே தெரியணும்னு அவசியம் இல்ல. இந்த கதை நம்மள ஒரு முக்கியமான கேள்வியோட விட்டுட்டு போகுது. நாம பயன்படுத்துற இந்த இன்டர்நெட்ல எவ்ளோ பகுதி உண்மையில நமக்காகவே உருவாக்கப்பட்டது? இல்ல, அடுத்த தடவை நீங்க ஆன்லைன்ல விசித்திரமா எதையாவது பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற மறைக்கப்பட்ட நோக்கத்தை பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.